அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது நேரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி நீங்கள் கடந்து வந்த பாதையை விட இப்போது நோய்கள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டாக போகுது. பண வரத்து எதிர்பார்த்தது போல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் கூட விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பாதியில் நின்று போன காரியத்தை கூட இப்போ நீங்கள் தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. திடீர் குழப்பம் ஏற்படலாம். தீ எந்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக உங்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்புக்கு பிறகு இந்த பராபவ வருடம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக எதிர்மறையாக ஏதோ ஒன்று நடக்குது, யாரோ நமக்கு பில்லி சூனியம் இது மாதிரி செய்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் கிடைக்கும், தீர்வுகள் சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நாம் பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைத்தாலும் கூட அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். அதே போல் சரக்குகளை அனுப்பும்போது அதிகமான கவனம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளில் நல்ல அதிகமான கவனம் செலுத்துறது முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான கவனத்தோடு செயலாற்றுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பம் அவ்வப்போது திடீர்னு வந்து போகும். சமையல் செய்யும்போது மின் சாதனங்களை நீங்கள் இயக்கும்போது எல்லாமே உங்களுடைய கவனம் அதிகமாக வேணும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவங்க மேலே நல்ல ஒரு திரும்பி உங்களை சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்தில் நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை கண்டிப்பாக ஏற்படும். ஆனாலும் அந்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். பிள்ளைகள் மேலே நீங்கள் பாசம் அதிகமாக வச்சுருப்பீங்க. அந்த பாசம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க. முக்கியமாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் கோபத்தை குறைத்து நீங்கள் தன்மையாக பேசுகிறது காரிய வெற்றியை உண்டாக்கும். எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரலாம். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு அது நன்மை உண்டாக்கும். மற்றவங்களோட உதவிகள் செய்து நீங்கள் அவர்களுக்கும் உதவிகள் செய்யக்கூடிய நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். பிரிந்து சென்றவங்களை கூட மீண்டும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறது பற்றிய கவலை அதிகரிக்கலாம். ஆனாலும் உற்சாகமான மனநிலை காணப்படும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவாங்க. சக ஊழியர்களோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிபராசக்தியை வணங்க துன்பங்கள் நீங்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். இதுவே உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த ராசியை சார்ந்தவர்கள் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க.
நீங்கள் ஆபத் சகாயீஸ்வரரை இந்த நேரம் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உங்களுக்கு பார்க்கும்போது இழுபறியாக இருந்த வேலைகள் கூட கண்டிப்பாக முடியும். அதே போல் வசதி வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டாகும். புதிய சொத்து சேரும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும். எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடியும். பிள்ளைகளுடைய நலனில் அதிகமான அக்கறை உங்களுக்கு கூடியிருக்கும். உடல்நிலை சீராகும். செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடியதாக இருக்கும். வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் பயணத்தை தவிர்க்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக அரசு வழி முயற்சி சாதகமானதாக இருக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். இது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள்லாம் கிடைக்கும். சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது சில நேரங்களில் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பான முறையில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் முன்னேற்றகரமானதாக இருக்கும். வார கடைசியில் கூட பண வரவு கண்டிப்பாக உயரும். புதிய முயற்சிகளில் துணிச்சலோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கலாம். அபூர்வமான பலன்களாகவே நிறைய இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறன் உயர்வாக இருக்கும். பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கு வழி காட்டும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் திட்டங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்துறது நல்லது. குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லபடியாக மாறி குறைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கக்கூடிய கடுமையான உழைப்பு இருந்தாலும் கூட அது நல்ல ஒரு பணவரவையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திரைத்துறை வாய்ப்புகள் கிடைத்து உயர்வு அடைவாங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களையே கொண்டு வரும். முக்கியமாக உங்களுக்கு 2ல் கேது இருக்கிறதால அரசாங்கத்தில் இருந்து வர வேண்டிய உதவிகள் சற்று தாமதமாகலாம். எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் முதலீடுகளை கவனமாக செய்கிறது நல்லது. தொழிலை அக்கறையாக கவனிக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் நல்ல உயர்வுக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திராஷ்டம காலம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் இப்போது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பலன்கள் இன்னும் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எவ்வளவு கரடு முரடு கல்லு முள்ளான கஷ்டங்களை சந்தித்து வந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நீங்கள் நினைத்து உங்களுடைய பாதையில் நீங்கள் நடை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, சின்ன சின்ன சண்டை வருது, மனஸ்தாபம் வருது அப்படின்னா இது எல்லா வீட்லேயும் வருது தான். அதை நீங்கள் அனுசரித்தோ அல்லது விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தேவைப்படுது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் கிடையாது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரதா இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல் ஏற்படலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் உங்கள் மீதான நிர்வாகத்தினர் அலட்சிய போக்கு மாறும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க.
பல வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் பொறுமையோடு கையாள வேண்டியது மிக நல்லது. முக்கியமாக உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமையாக இருக்கணும். வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை அதிகரித்து கூட காணப்படலாம். சலுகைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.